கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கைகளை போட்டு கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், உம் கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் தான் கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையை கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 போற்றி பாடுவோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. அப்பா கிருபை கிருபை மேலான கிருபை. கிருபை கிருபை கொண்டாடி கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். இயேசுவே கிருபையை கொண்டாடுகிறோம், உம் கிருபையை கொண்டாடுகிறோம். சொல்லுங்க. கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. நம்ம இருக்கின்ற இந்த காலங்கள் என்ன காலம்? கிருபையின் காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கிருபையின் காலத்தில் நம்ம கிருபை என்ன பண்ண வேண்டும்? கொண்டாட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. மீண்டுமாக நம் மகிழ்ச்சியோடு அனைவரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி, ஆண்டவரே நான் இந்நாள் வரை ஆண்டவரே நான் ஜீவனோடு இருப்பது, வேலனோடு இருப்பது, நீதிமானாய் இருப்பது உங்க கிருபை அப்பா. வசனம் சொல்லுகிறது உங்க நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நான் நன்றாக வேதம் வாசிக்கிறனால, நான் என் ஜீவியத்தை காத்து கொண்டதுனால நான் பரிசுத்தவானாயிரல, நான் இந்த எல்லாம் அறிஞ்சனால நான் பரிசுத்தவானாயிரல, உம்முடைய கிருபை தான் என்னை நீதிமானாமாக்கினது. ஹல்லேலூயா. நீங்கள் மட்டும் என் மேலே கிருபை வைக்கலைன்னா இந்நேரம் வரை எத்தனையோ பாவம் நான் செஞ்சுட்டு வந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்கும் போது நீங்கள் மட்டும் கிருபையாக நான் மன்னிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்?
இல்லை, ஏசப்பா கிருபையா மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. கெட்ட குமாரன் இளைய குமாரன் தூர தேசத்திற்கு சென்று விட்டான். ஆனால் தகப்பன் என்ன பண்ணாரு? நேசிச்சார். அதே போல் இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரை விட்டு சென்றிருந்தாலும் அந்த கிருபை தான் மீண்டும் நம்மளை கிட்டி சேர்க்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை தான் நம்ம எண்ணி பார்த்து துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, கிருபை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில், உன் சுகவீனத்தில், உன் துக்கத்தில், உன் கஷ்டத்தில் அது போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஏன் பலவீனம் வருது, நமக்கு ஏன் சுகவீனம் வருது, நமக்கு ஏன் கஷ்டங்கள் வருகிறது என்றால் அனைத்தும் நாமளாவே தெரிந்து கொண்ட வழிகள். நம்ம தெரிந்து கொண்ட வழிகள் தான் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அந்த வழிகளில் இடர்கள் இருக்குது, அந்த வழிகளில் பாடுகள் இருக்குது, அந்த வழிகளில் கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் தேவன் நமக்கு காட்டுகின்ற பாதையில் பாடுகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை, நிம்மதியான வாழ்க்கையை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அதனால ஏசப்பா, இதுவரைக்கும் நான் என் சுய சித்தம் செய்து நான் சென்றிருக்கலாம், ஆனால் உம்முடைய கிருபை என்னை மீட்டு கொண்டது, உம்முடைய கிருபை என்னை இழுத்து கொண்டதப்பா. அதை எண்ணி பார்த்துமே நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் மௌனமாய் அல்ல, கம்பீர சத்தத்தோடு என்னை நீதிமானாக்கின கிருபை, என்னை பரிசுத்தப்படுத்தின கிருபை, என்று ஆலயத்தில் என்னை நிற்க வைத்து என்னை துதிக்க வைத்த அந்த கிருபை, அந்த நியாயப்பிரமாண நாட்களில் பாவம் செய்து புறம்பாக இருந்த அந்த கிருபை இன்று எனக்கு சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தை அனைவரும் அண்டும்படியாக செய்த கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். அந்த காலத்தில் பாவம் செய்த சபைக்குள்ள என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ஏதோ ஒரு காணிக்கைகளை பலிகளை செலுத்தி விட்டு தான் கர்த்தருடைய பிரகாரங்களில் வந்து நிற்க முடியும். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய கிருபை இருக்கனால தான் இன்னைக்கு நம்ம அனைவரும் ஒன்று கூடி தேவன் ஆராதிக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா, உம்முடைய கிருபை நான் உறுதியாய் பற்றிக் கொள்கிறேன் அப்பா. என் ஜீவனை விட உம்முடைய கிருபை மேலானது ஆண்டவரே என்று சொல்லி பாடுவோமா? மீண்டுமாக எல்லா கரங்களை தட்டி பாடலாம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லுங்க. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். இயேசுவே, கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நிச்சயத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, என் காயங்களை கட்டியது உங்க உயர்த்தி. கிருபை கிருபை கிருபை
கிருபை கிருபை கிருபை கிருபை கிருபையால் கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க, கிருபையால் நிலை நிற்கின்றோம், நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை சொல்லுங்க, கிருபை 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 கிருபை. கைகளை அசைத்து கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஆமென். கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அளித்த கிருபைகளை நாம் கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அனைவரும் அமருவோம். இரண்டாவதாக ஒரு பாடலை பாடுவோம். துதிக்கும் கணத்திற்கும் நீரே பாத்திரப்பா, தூயவரே என் துணையாளரே. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் துதிகன மகிமைக்கு பாத்திரர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அருமையான பாடல்ல ஆண்டவரே நீர் மகிமைக்கு பாத்திரர் என் மணவாளரே என்று சொல்லி அவரை உயர்த்தி பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பாடல், அவருடைய நாமத்தை உயர்த்துகின்ற பாடல். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்துவீர். ஹல்லேலூயா. உயர்த்தியே மகிழ்ந்திடுவார். நம்முடைய போராட்டங்கள் நடுவில் இருந்து நமக்கு ஒரு விடுதலை தந்து நம்மை உயர்த்தி வைக்கின்ற தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம அவருடைய நாமத்தை நன்றாக அறிந்திருக்கிறோம். நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று நான் அறிவேன். அறிந்திருக்கணும். அந்த அறிவு தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பவரை ருசித்து பார்க்க வேண்டும், நாள்தோறும் ருசித்து பார்க்க வேண்டும். அதனால தான் கிருபை, இரக்கம், வரம், தாளந்தை எல்லாம் தரார். நீ அதை யூஸ் பண்ணு, நீ அதை யூஸ் பண்ணு. அந்த புக்கு நம்ம கையில் இருந்துச்சுன்னா நம்ம தெரியும் ஆக முடியாது. அந்த புக்கை நன்றாக படித்து வருகின்ற டெஸ்ட்டில், சிச்சையில் தேர்ச்சி பெற்றாதான் அந்த புக்கு எழுதுனதுக்கு அர்த்தம். புக்கு சும்மா வாங்கி வச்சுட்டு இருந்தால் அதே மாதிரி தான் ரட்சிப்பு என்பது, கிருபை என்பது நாம் பெற்றுக்கொண்டு அப்படியே அதை கிருபையை போக்கெடுத்து விடக்கூடாது. அந்த கிருபையை ஆண்டவரை எனக்கென்று இன்னைக்கு நீங்கள் ஜீவன் தந்திருக்கீங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ பேர் காலையில் எந்திரிக்கும் போது இல்லை, எத்தனையோ பேர் மாச்சூரில் இருக்கிறான், எத்தனையோ பேர் இங்கே போயிட்டாங்க எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஜீவன் இருக்குது, எனக்கு சுகம் இருக்குது. ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம சொல்கிற வசனத்தில் நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது கிருபைனா, இன்னைக்கு என்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு கற்றுத்தாங்க ஆவியானவரே. எதற்காக செபிக்கணும்? இன்னைக்கு உபவாச ஞாயிற்கு வந்திருக்கோம். எதற்காக செபிக்கணும், எப்படி செபிக்கணும், சத்தியத்தை அறிந்து கொள்கின்ற அறிவை தாங்கப்பா என்று சொல்லி நீங்கள் தாகத்தோடு கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் போது, அவர் மேலே வாஞ்சை கொள்ளும் போது தேவன் நம்முடைய சிறையிருப்பிலிருந்து நமக்கு விடுதலை தந்து நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆராதனை ஐயா உமக்கே என்று சொல்லி என் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. சிறுகால என்னை அடைக்கலமாக, என் சட்டைகளுக்குள்ளாக ஆண்டவரே என்னை மறைத்து காத்துக்கொள்கிற தகப்பனாக இருக்கிறேன். உம்முடைய கிருபையை எண்ணி பார்த்து துதிகன மகிமைக்கு பாத்திரரே உம்மை உயர்த்தி பாடுவேன் என்று சொல்லி நாம் பாடுவோமா இந்த பாடலை? ஆமென். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. மீண்டுமாக துதிக்கும்
கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே மகிமையே எந்தன் மனவாளரே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. ஆமென். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே மகிமையே என் மனவாளரே. உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மை வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மை வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீர் அல்லவோ, கணத்திற்கு பாத்திர நீர் அல்லவோ, துதிக்கு பாத்திர நீர் அல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீர் அல்லவோ, நீர் அல்லவோ. ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதனை ஆமென், ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே. ஆமென். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. மகிமையே மகிமையே எந்தன் மனவாளரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. எந்த கால்கள் சரித்திடும்போது விரைந்து தாங்கும் கிருபையும் சிறகுகளே அடைக்கலமையா. எந்த கால்கள் சரித்திடும்போது விரைந்து தாங்கும் கிருபையும் செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. எந்த கால்கள் சரித்திடும்போது விரைந்து தாங்கும் கிருபையும் சிறகாலே என் அடைக்கலமையா. எந்த கால்கள் சரித்திடும்போது விரைந்து தாங்கும் கிருபையும் செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரே ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே அடைக்கலமே நீரே ஆதாரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை
கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே. சொல்லுங்க எல்லாரும். தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் பாத்திரரே, மகிமையே மகிமையே எந்தன் மணவாளரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான பாடல், மகிமையே என் மணவாளரே. ஹல்லேலூயா. அதில் இந்த பாடல் நம்ம பாடின மாதிரியே இந்த பாடல் வெறும் பாடலாக மாத்திரம் இல்லாமல், உம் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை, இந்த ரெண்டு நம்ம அறிக்கையிட்டுட்டோம். நான் அறிஞ்சிருக்கேனா வாஞ்சையாக இருக்கேனா, அது நம்ம சிந்தனைக்கு இன்னைக்கு ஆராதனை வேளையில் நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்கள் நாமத்தை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறேனோ நான் அந்த அளவுக்கு பிரச்சனையிலேருந்து நான் காக்கப்படுவேன். உன் மேலே எந்த அளவுக்கு நான் வாஞ்சையாக இருக்கணும் அந்த அளவுக்கு என்ன வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வேன். ஹல்லேலூயா. இது ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் விடுவித்து உயர்த்துவார், உயர்த்தியே மகிழ்ந்திடுவார். ஹல்லேலூயா. ஒரு உயர்வு ஒரு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் வரணும்னா ஏசப்பாவை நல்லா அறிஞ்சிருக்கணும், வேதத்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அவர் மேலே வாஞ்சையாக இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எல்லா இடத்துலையும் தேவன் வெற்றி தந்தார், ஏனென்றால் அவர் வாஞ்சையாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஒரு பாடல் நாம் பாட போகிறோம். இந்த பாடலில் தேவன் ஏசப்பா நம்மளுக்கு நாமத்தை அறிஞ்சிருக்கும் போது என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய இயலாமையில் அவர் செயல்படுகின்ற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கரம் நம்மை எந்த சூழ்நிலையும் விலகி போவாது நம்ம விட்டு, அந்த கரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு காரியம் மனிதனால் எல்லாமே கூடும். மனிதனால் கூடுகிற காரியமெல்லாம் என்ன? நம்ம வேலை செய்கிறோம். மனிதனால் கூடுகிற காரியம் நிறைய இருக்குது. மனுஷனால் இதெல்லாம் செய்ய முடியும். ஒரு நோயிலேருந்து குணமாக்க முடியும், டேப்லெட் தர முடியும், மாத்திரை மருந்து தர முடியும், ஒரு புது கண்டுபிடிகளை கண்டுபிடிக்க முடியும், நிலாவுக்கு செல்ல முடியும், கோள்களை கண்டுபிடிக்க முடியும், டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இதெல்லாம் உருவாக்க முடியும். ஒரு மனிதனால் இது அனைத்து காரியத்தையும் செய்ய முடியும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அறிவியல் வளர்ந்து விட்டது, அறிவு வளர்ந்து விட்டது. கடைசி காலத்தில் அறிவு பெருத்து போகும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இன்னைக்கு அது மாதிரி நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஏசப்பா அவர் செயல்பட அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா, உன்னைய வாழ்க்கையில் சில காரியங்கள் என்னை கட்டி வச்சிருக்குதா? என் இயலாமையாக நான் இருக்கிறேனா? இன்னும் பாவத்திலேருந்து சில விடுதலை வரல, சில கஷ்டங்கள்லேருந்து விடுதலை வரல. இதெல்லாம் என்னோட இயலாமை. இயலாமைனா என்ன? ஒரு ஊனம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆசை இருக்கும், ஆனால் செயல்பட முடியாது. ஆனால் இயேசுப்பா இந்த காலையில் சொல்லுகிறார், உன் இயலாமையை நான் மாற்றுவேன், உன் இயலாமையை நான் மாற்றுவேன்.
எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு ஒரு இயலாமை இருக்கிறது? எத்தனை பேர் சொல்லுவீங்க? எல்லா மனிதருக்கும் இயலாமை உண்டு. உண்டா? எல்லாத்துக்கும் ஒரு இயலாமை உண்டு. என்னால் எல்லாம் செய்ய முடியும் யாராலையும் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. என்னால் எல்லாத்தையும் தாண்டி வந்துடுவேன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ வசனம் சொல்லிக்கிறது, என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்றால் அவருடைய கிருபை நம்மளுக்கு தேவை. இந்த உலகம் என்ற வனாந்தரத்திலேருந்து பரலோகத்துக்கு செல்லணும்னா அவர் நமக்கு தேவை. அப்போ இயலாமையை நம்ம என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணணும், ஒத்துக்கொள்ளணும் நம்முடைய இயலாமையை. ஆண்டவரே, நான் நீதிமான் என்று நான் சொல்லக்கூடாது, பாவிகளிலும் பிரதான பாவி நான் என்று என்னைக்கு நம்ம ஒப்புக்கொள்ளுகிறோமோ அப்போ தேவன் செயல்பட தொடங்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வசனம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும்போது, நாம் நம்மை நாமே உயர்த்தும் போது தேவனுடைய நாமம், தேவனுடைய அதிசயம் நம்ம வாழ்க்கையில் உயராது. நம்ம எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அப்பொழுது தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கும். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரி, இந்த காலை வேளையில் வசனம் சொல்லுகிறது, இந்த பாடல் மூலமாக நம்ம மத்தியில் பேசுகிறார். என்னால் என்று உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இன்னைக்கு காலையில் சில கலக்கத்தோடு, ஒரு திகிலோடு, ஒரு குழப்பத்தோடு இருக்கலாம். இதையெல்லாம் எப்படி செய்ய முடியும்? நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு கூட இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நான் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, உன்னை வெட்கமடைய செய்ய மாட்டேன், உன்னை நான் உயர்த்துவேன், நீ உள்ளபடியே அப்படியே ஒப்புக்கொள். எந்தெந்த காரியத்தில் நான் குறைவுபட்டு காணப்படுகிறேனோ இப்பொழுது கண்களை மூடுங்கள். இந்த பாடலை பாடுவதற்கு முன்பாக அனைவரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி எந்தெந்த காரியத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில் எந்தெந்த காரியங்கள் நீங்கள் திட்டமிட்டு அது இன்னும் இயலாமையாக நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிறீர்களோ அந்த இயலாமையான காரியத்தெல்லாம் சொல்லுங்கள் ஏசப்பாட்ட. அவருக்கு எல்லாம் தெரியும், சகலத்தை அறிந்து தகப்பந்தான், இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த காரியத்தில் நான் குறையப்பட்டு காணப்படுகிறேனப்பா, ஆனால் என் எண்ணம் விருப்பம் எல்லாம் இருக்குது, அது கனவாக மட்டும் போயிடக்கூடாது. அப்படியே தூக்கத்தில் நான் ஆசைப்படுற காரியம், ஊழியத்தில் நான் ஆசைப்படுற காரியம், என் குடும்பத்தில் நான் செய்யணும்னு நினைக்கிற காரியம், பிள்ளைங்க வாழ்க்கையில் செய்யணும் காரியம், அது இயலாமையாகவே போயிடக்கூடாது. முடியாததையும் சாத்தியமாக்குறது தான் உங்கள் கிருபை. அன்னைக்கு செஞ்சீங்கன்னா இன்னைக்கு செய்வீங்க. எனக்காக ஏதாவது ஒன்றாவது உம்மால் செய்ய முடியும். உம்முடைய கை குறுகி போல, உம்முடைய வல்லமை குறைந்து போல விசுவாசத்தோடு இந்த பாடலை நான் பாடுகிறேனப்பா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுது அறிக்கையிடுங்கள். தேவன் அதிலிருந்து ஒரு நல்ல பாதையை காட்டி உங்களை உயர்த்துவார். ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாட போகிறோம். என்னுடைய இயலாமையில் தான் அவர் செயல்பட முடியும். நான் பராக்கிரமாக இருக்கும்போது அவரால் பராக்கிரமான காரியங்களை செய்ய முடியாது. எந்தெந்த காரியத்தில் பலவீனமா இருக்கிறேன்னு நீங்க அறிக்கையிடுங்க. அவரால் உதவி செய்ய முடியும், எல்லாத்துக்கும் உதவி செய்ய முடியும். பலவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்ய முடியும். பைத்தியத்துக்கும் ஞானத்தை தருவார், ஞானவான்களுக்கும் இன்னும் அதிக ஞானத்தை தருவார். அன்னைக்கு அந்த விசுவாசம் தான் ரட்சித்த எல்லாத்தையும். இயலாமையில் திமிர்வாதக்காரனை கூட்டி வந்தாங்க, அந்த இடத்துல சுகம் பெற்றுக்கொண்டான். இயலாமையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், ஆண்டவர் உதவி செய்தார். இயலாமையில் சிங்கடுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள், ஆண்டவர் அற்புதம் செய்தார். இயலாமையில் அவர் செயல்படுவார். இயலாமை என்று சூழ்நிலை வரும்போது, குறைவானது வரும்போது நிறைவானது வரும். அப்போ நம்ம குறைவுபடுத்தணும். ஆண்டவரே, உன்னும் இந்த காரியங்கள்லாம் குறைப்பட்டு காணப்படுகிறேன், நான் திருப்தி அடைவதில்லை, இன்னும் நீச்சலாலும் நான் சொல்ல வேண்டும், இன்னும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும், வெளிப்பாடுகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னும் இன்னும் என்று கேட்போம் அவர்கிட்ட. ஆவியானவர் உங்களை எடுத்து செல்வார். அவ்வளோ நிருபங்களை எழுத பவுலே சொன்னார், நான் பாவி, ஒவ்வொரு நாளும் நான் பாவத்துக்கு மரிக்கிறேன், நீதிக்கு பிழைக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் அப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளர வேண்டும். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து பாடுவோமா? ஆண்டவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம்?
மரித்தோரை உம்மால் எழ செய்ய முடியும் என்றால் என் நோய்கள் பிணிகள் உம்மால் சுமக்க, உம்மால் தீர்க்க உம்மால் முடியும் அப்பா. கிரகிக்க முடியாத பெரிய காரியம் செய்கின்ற தகப்பன் அப்பா, நீ சர்வ ஞானி. எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும், நாளானைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாசம் என்ன நடக்கும் கூட நான் ப்ரிடிக்ட் பண்ணலாம், நான் யோசிக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜோசியக்காரன் கூட போய் கேட்டா ஏதோன்னு சொல்லுவான். ஆனா நம்முடைய தேவன் அனைத்து உயிர்களையும் படைத்த தகப்பன், சர்வ காலங்களும் அறிந்த தகப்பன், அவர் சர்வ ஞானி. அப்பா, உம்மை நான் நம்புகிறேன், மனிதர்களை அல்ல, விக்கிரகங்களை அல்ல, உம்மை நம்புகிறேன், ஆராதிப்பேன் அப்பா. வெறும் கோலும் கையுமாக இரு பரிவாரம் எப்படி ஆனது? உம்மால் அன்றி இது யாரால நடக்கும் அப்பா? நினைச்சிருப்பாங்களா? அன்றைக்கு ஏலாமில் இருந்தார் யாக்கோபு, அவனை இஸ்ரவேலாக மாற்றினது தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நம்ம வெறுங்கையாக இருக்கலாம், அது ஆவிக்குரிய வாழ்க்கையில வெறுங்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில வெறுங்கையாக இருக்கலாம், ஊழிய பாதையில வெறுங்கையாக இருக்கலாம், இயலாமையாக இருக்குதப்பா. எவ்வளவுதான் சொன்னாலும் முடியல ஆண்டவரே, பிரயாசப்படுத்தாலும் வீணு விருதாவா போதப்பா. தாகத்தோடு இருக்கீங்களா? உங்க இயலாமையில் அவர் செயல்பட உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அவரால் கூடும், அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். ஆகாயத்து பட்சிகளை நீங்க போஷிக்கிற என்றால் என்ன போஷிப்பது நிச்சயம் அப்பா. நான் என்னைக்கு வேணா கலங்க தேவையில்லை, என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன் தேவையில்லை அப்பா. காட்டு புஷ்பங்களை பாருங்க, ஆகாயத்து பறவைகளை பாருங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதை விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். என்னை போஷிக்கிற எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. இந்த நிச்சயம் வரும்போது தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் உதவி செய்வார். நான் இதை செஞ்சு இந்த மாதம் ஓட்டிடுவேன், அதை செஞ்சு அந்த மாதம் ஓட்டிடுவேன், இதை செஞ்சு என் ஜீவித்தை காத்துக்கொள்வேன் நம்ம நினைக்கும் போது தேவனால் கிரியை செய்ய முடியாது. நம்ம இயலாமையை ஒப்புக்கொள்ளும் போது மாத்திரமே அவள் செயல்பட முடியும். அல்லேலூயா. ஆண்டவரே, என் குறைவை நீக்கி குறைவின்றி நடத்துவது நிச்சயம் அப்பா. என் தேவன் எனக்கா ஏதாகலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? அப்போஸ்தலர்களை மறக்கல, நம்முடைய முற்பிதாக்களை மறக்கல, இன்னைக்கு நம்மளையும் மறக்க மாட்டார். உள்ளங்கையில் வளைந்த தகப்பன், நம்முடைய தலைமொழிகள் எல்லாமே நீ வைத்த தகப்பன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த குடும்பத்தில், இந்த குலத்தில், இந்த ஜாதியின் மத்தியில் உன்னை வேறு பிடிக்கப்பட்டவனாய் உன்னை தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி தெரிந்து கொண்டு இன்னைக்கு சபையில் நிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம உறவினர்கள் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். உங்க கூட உயிர் தோழனாக இருக்கிற எத்தனையோ நண்பர்கள், உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை தந்து, ஒரு ரட்சிப்பு தந்து நீங்க நிறுத்திருக்கிறாருல்ல, அதுவே பெரிய கிருபை. எசப்பா, எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும், எனக்குன்னு ஒரு திட்டம் இருக்கும், எப்படி நீ நிறைவேற்றி செய்து முடிப்பீர், நான் நம்புகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடி நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். பாடுவோமா? இயலாமை ஒப்பு கொடுத்து பாடுவோம். நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை நாமே வெறுமையாக்கி இந்த பாடலை பாடலாம். என் இயலாமையில் செயல்படுவேன், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் செயல்படுவேன், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். சொல்லுங்க. மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம்
சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். யாக்கோபுடைய வாழ்க்கையை மாற்றின தகப்பன் நம்மை வாழ்க்கையை மாற்றுவார். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். விசுவாசத்தோடு ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே, குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்யும் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியம் செய்யும் சர்வஞானி அவர். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை செய்வேன். யோபு நினச்சிருக்க மாட்டார். இழந்ததெல்லாம் திருப்பி பெற்றுக்கொள்வோன்னு சொல்லிட்டு நினச்சே இருந்திருக்க மாட்டார். செங்கடலுக்கு முன்பாக நின்ற இஸ்ரவேல்கள் நினச்சே இருக்க மாட்டாங்க. திமிர்வாத காரணக்கு அவன் நண்பர்கள் இறக்கும் போது நினச்சே இருக்க மாட்டாங்க. மரித்த லாசருவை ஈரோடு எழுப்புவார்னு அவர் நினச்சே இருக்க மாட்டாங்க. கானா ஒரு கல்யாணத்தில் அவர் திராட்சரசத்தை தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார் என்று யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மனுஷரால் கூடாதது. ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாத காரியத்தெல்லாம், உன்னால் ஜீரணிக்கவே முடியாத காரியத்தெல்லாம், நம்பவே முடியாத காரியத்தெல்லாம் ஏசப்பா செய்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஒரு விஷயம் இந்த பாடலை பாடி நம்ம ஒப்பு கொடுத்து அடுத்த பாடலுக்கு நேராக ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்மை நாமே தாழ்த்தி அவர் சர்வ ஞானியை போற்றி நாம் பாடுவோம். அவர் சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். கலங்க தேவையில்லை, துக்கப்பட தேவையில்லை. எனக்காக ஏதோ ஒன்று அவர் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு பாடுங்க. சொல்வோம், இயலாமையில் நீ செயல்படுவேன், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவேன், உம் கரம் என்னை
மறைக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை என செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை என செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மா. கைகளை உயர்த்தி கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரம் உம்மாலன்றி இது யாரால் கூடும். சொல்லுங்க. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால், குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால், குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானி, முக்காலங்களை மறைந்த தகப்பனவர். ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதி. விசுவாசத்தோடு என் தேவன் எனக்காய் ஏதானும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதானும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதானும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதானும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத காரியங்களை இனி வரும் நாட்கள் அவர் செய்வார். ஹல்லேலூயா. சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்வதை சபையின் மூலமாக நாங்களும் கண்டு மகிழுவோம். சபைக்கு தேவன் செய்கிற கிரகிக்க முடியாத காரியங்களை கண்டு நீங்களும் மகிழ போகிறீர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அது செய்து முடிக்கணும்னா ஆண்டவரே உம்முடைய ஆவி என் மேலே ஊற்றுங்க. ஹல்லேலூயா. ஒரு காரியம் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா என்று சொல்லி, முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி பின்மாரியாக என்று பொழிந்திடுங்கப்பா. அன்னைக்கு அப்போஸ்தலர் நாட்களில் பிறந்த அந்த அபிஷேகம் இன்று எங்களுடைய நாட்களிலும் வேணும்ப்பா என்று சொல்லி கேட்போமா? என்னை அபிஷேகம் என் தலையை நினைக்கிறேன். அருமையான பாடல், அளவுக்கு தெரிந்த பாடல். ஆவியானவரை வாஞ்சித்து நான் பாடுவோமா? கைகளை தட்டி பாடலாம். வாஞ்சையோடு ஆவி வேண்டும், என்னை பலப்படுத்துகிற உடைய அக்கினி வேணப்பா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தை நாவி, உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா.
முன்மாரியாக என்று பொழுந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழுந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி தேவா. முன்மாரியாக என்று பொழுந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழுந்திடும். சொல்லுங்க, என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வந்தோடும் நிச்சலால மூழ்கியே நிசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்ந்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழுந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழுந்திடுமே. ஆமே, ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உயிர்ப்பிக்கணும் பொழுந்திட்ட ஆவியே பொழுந்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவி நிறைந்திடும். தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவி நிறைந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி வேண்டும் எங்கள் தேவா. வாஞ்சையோடு ஆமென் என் நாளிலே பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. இன்னைக்கு உபவாச ஜெபத்துல சொல்லுங்க, ஜெப வேண்டுதலிலே தரித்திருப்போம், ஜெகத்திலே சாட்சியாக எம்மை நிறுத்தோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கின்ற ஆவியோடு உயிர்ப்பிக்க ஆனந்தத்தோடு உயிர்ப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பொழிந்திடுமே. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என முத்திரை போடும். ஊற்றப்பட போடும். ஆமென். ஒரு மனமாய் கூடியிருந்து இடம் அசைந்தது இன்று மேல் விட்டறையின் அபிஷேகம் பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. எல்லாம் சொல்லுங்க, என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலால மூழ்கியே நேசரன்பில் அக்கினி அபிஷேகம் என் நாமம் தீர்ந்திடும். மீண்டுமாக என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க சொல்லுங்க, ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நிச்சலான மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என் நாமம் தீர்ந்திடும். கைகளை தட்டி ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. வாஞ்சையோடு பொழிந்திட்ட ஆவி வாஞ்சையோடு கேட்போம் பொழிந்திடுங்க. ஆமென். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும்
உயிர்ப்பிக்கிறப்பா எங்களை பின்மாறி ஆவியே என்று பொழிந்திடுமே. ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என்ன முத்திரை போடும். ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என்ன முத்திரை போடும். ஆமே உன்னதத்தை நாவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. ஆமே முன்மாரியாக என்று பொழிந்திட்டாவி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஆமே எல்லாம் கேட்போம் தாகத்தோடு என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். பொழிந்திட்டாவியே முன்மாரியாக என்று பொழிந்திடுமே. தேவ வேண்டுதலே தரித்திருப்போம் ஜெகத்திலே சாட்சியாக என்னை நிறுப்போம். உலகத்தில் தரித்திருப்போம் ஜெகத்திலே சாட்சியாக என்னை நிறுப்போம். ஊற்றுக வல்லமையினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. இயேசுவே ஆவியானவரே இந்த வேலையில் அழைக்கிறோம். ஒவ்வொரு மேடையும் அக்கினியை ஆள நிரப்புங்கப்பா. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. இயேசுவே அக்கினியே ஆமே என்று பொழிந்திடுமே. தேவ மைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நீரை. ஆமே தேவ மைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம் போதிக்கும் ஆவியாலே நீரை தீடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உன்னதத்தின் ஆவி இருக்கணும்ப்பா. இயேசுவே பொழிந்திட்ட ஆவியே நல்ல கைகளை தட்டி உற்சாகமா கைகளை தட்டி உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நினைக்க ஆவியே ஆவியால் நிரப்புங்கப்பா. நீச்சலால மூழ்கியே நேசர் அன்பில் மாகில அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீண்டிடோ. எப்போ தாகத்தோடு எல்லா தாகத்தோடு எல்லாம் பெற்றுக்கொண்டுதான் செல்ல போறீங்க. என்னை உயிர்ப்பிக்குங்க உயிர்ப்பிக்கும் ஆவியே இந்த வேலையில கடந்து வாங்க. எங்க சபையில கடந்து வாங்கப்பா. எங்க உள்ளத்துல கடந்து வாங்க. எல்லாம் கேட்போம். ஆமே எல்லாம் பெற்றுக்கொள்ளும் ஆவியானவர் பெற்றுக்கொண்டு ஆமே பலப்படுத்துகிற ஆவியானவர் வழிநடத்தும் ஆவியானவர் அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் நம்மை செம்மையான வழி நடத்தி செல்வார். உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. உயிர்ப்பிங்க உன்னாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. எல்லாம் கேட்போம். இயேசுவே ஸ்தோத்திரம். பொழுதிட்ட ஆவியே பொழுதிடுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவி எங்களுக்கு தேவை. அபிஷேகம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்களுக்கு பலப்படுத்துங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஊற்றுங்க ஊற்றுங்க அபிஷேகத்தினால ஊற்றுங்க. நிரப்புங்கப்பா நிரப்புங்க ஆண்டவரே. தேவை இன்னும் தேவை. அபிஷேகம் தேவை அபிஷேகம் தேவை அபிஷேகம் தேவை. என்னை அபிஷேகமே என் தலை நினைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடோ மூழ்கியே அன்பில் மாகில அக்கினி அபிஷேகம் என் நாவல்
ஜெபிப்போம். ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று ஊற்றுக. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தை உயிர்ப்பிக்கிற ஆவி, உயிர்ப்பிக்க செய்யுங்க. செத்து போன காரியங்களை உயிர்ப்பிக்க செய்யுங்க. பொழிந்திட்ட ஆவி என்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். எல்லா கரங்களுக்கு ஆண்டவரே எங்களை உயிர்ப்பித்ததற்காக நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. நடத்துங்க ஆண்டவரே. இன்னொன்று எந்தெந்த காரியங்கள் நாங்கள் மரித்து போய் காணப்படுகிறோமோ, எந்தெந்த காரியத்தில் நாங்கள் இயலாமையாக காணப்படுகிறோமோ, அந்த காரியத்தெல்லாம் நீர் இந்த காலவேளையில் உயிர் பெற செய்யுங்க ஆண்டவரே. மீண்டுமாக முந்தின அனுபவத்துக்கு, முந்தின சீருக்கு நேராக எங்களை மீண்டுமாக கட்டி எழுப்புங்கப்பா, உயர்த்துங்கப்பா. உம்மை சார்ந்திருக்கிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். இயேசுவே உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், நான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். இயேசுவே நீ பெரியவர் அப்பா. எப்படி நான் உமக்கு நன்றி சொல்வேன் அப்பா. என் மேல எவ்வளவு அன்பு வைத்து என்னை மீண்டுமாக உயிர் பெற செய்ய நீர் விரும்புகிறேன். கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயிரை எழும்ப ஆண்டவரே உம்மால முடியும் அப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கையை உயிரை எழுப்ப உம்மால் முடியும் ஆண்டவரே. இயலாமையில் செயல்பட உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்மை நான் விசுவாசிக்கிறேன். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் நாங்கள் துதித்து பாடினது போல எங்கள் வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருக்கிறீர், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே நீர் நினைத்தது தடைப்படாத ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உம்மை சார்ந்து ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கின்ற அதிசயங்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறாராமே என்று சொல்லி அந்த சாட்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களை கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்த அனைவரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் தேவையுடைய அபிஷேகம் வருகிற நாட்களில் நீர் எங்களை பலப்படுத்துங்க. ஆமென். தொடர்ந்து விடுகிற எல்லா பகுதியிலும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.